வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நாம் மிக முக்கியமான பொருளாதார சொல்லான ஜிடிபி பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். செய்திகளில் அடிக்கடி கேள்விப்படுகிறோம் இல்லையா? இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி, உலக ஜிடிபி தரவரிசை என்று. ஆனால் உண்மையில் ஜிடிபி என்றால் என்ன? அது எப்படி கணக்கிடப்படுகிறது? அது ஏன் முக்கியம்? இவை எல்லாவற்றையும் இன்று எளிமையாக புரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த வீடியோ முடியும் வரை உங்களுக்கு ஜிடிபி பற்றி முழுமையான புரிதல் கிடைக்கும். வாருங்கள் தொடங்குவோம். ஜிடிபி என்றால் என்ன? ஜிடிபி என்பது கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் என்பதன் சுருக்கம்தான் ஜிடிபி. தமிழில் இதை மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்று அழைக்கலாம். எளிய வார்த்தைகளில் சொல்வதென்றால், ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது பொதுவாக ஒரு வருடத்தில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளின் மொத்த மதிப்பே ஜிடிபி ஆகும். உதாரணமாக, இந்தியாவில் 2024 உற்பத்தி செய்யப்பட்ட அனைத்து கார்கள், அனைத்து மொபைல் போன்கள், அனைத்து உணவுப் பொருட்கள், மருத்துவ சேவைகள், கல்வி சேவைகள், ஐடி சேவைகள், இவை அனைத்தின் மொத்த மதிப்பும் சேர்ந்ததுதான் இந்தியாவின் ஜிடிபி. ஜிடிபியின் முக்கிய அம்சங்கள்: 1. உள்நாட்டு உற்பத்தி. 2. குறிப்பிட்ட கால அளவு. 3. இறுதி பொருட்கள் மட்டும். 1. உள்நாட்டு உற்பத்தி. ஜிடிபி என்பது ஒரு நாட்டின் எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை மட்டுமே கணக்கிடுகிறது. இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்டால் அது இந்திய நிறுவனமோ அல்லது வெளிநாட்டு நிறுவனமோ என்பது முக்கியமல்ல. 2. குறிப்பிட்ட கால அளவு. ஜிடிபி எப்போதும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு கணக்கிடப்படும். பொதுவாக காலாண்டு 3 மாதங்கள், அரை ஆண்டு 6 மாதங்கள், ஓராண்டு 12 மாதங்கள். 3. இறுதிப் பொருட்கள் மட்டும். ஜிடிபி கணக்கிடும்போது இறுதிப் பொருட்கள் மற்றும் சேவைகள் மட்டுமே சேர்க்கப்படும். இடைநிலை பொருட்கள் சேர்க்கப்படுவதில்லை. உதாரணமாக, ஒரு பிரெட் தயாரிப்பதை எடுத்துக்கொள்வோம். கோதுமையை விவசாயி உருவாக்குகிறார். ரொட்டி தொழிற்சாலையின் மூலம் பிரெட் தயாரிக்கப்படுகிறது. பின்னர் அது கடையில் விற்கப்படுகிறது. ஜிடிபி கணக்கிடப்படும் போது இறுதி பிரெட்டின் விலை மட்டுமே சேர்க்கப்படும். இல்லையென்றால் ஒரே மதிப்பு பல முறை கணக்கிடப்பட்டு தவறான தகவல் கிடைக்கும். ஜிடிபி எப்படி கணக்கிடப்படுகிறது? ஜிடிபி கணக்கிட 3 முக்கிய முறைகள் உள்ளன. 1. உற்பத்தி முறை. 2. வருமான முறை. 3. செலவு முறை. உற்பத்தி முறை என்பது ப்ரொடக்ஷன் அப்ரோச். அனைத்து தொழில்துறைகளின் உற்பத்தியை கூட்டுவது. விவசாயம், தொழிற்சாலைகள், சேவைத்துறை, கட்டுமானம். வருமான முறை என்பது இன்கம் அப்ரோச். அனைத்து தொழில்துறைகளின் வருமானத்தை கூட்டுவது. விவசாயம், தொழிற்சாலைகள், சேவைத்துறை, கட்டுமானம். செலவு முறை என்பது எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச். அனைத்து தொழில்துறைகளின் செலவுகளை கூட்டுவது. விவசாயம், தொழிற்சாலைகள், சேவைத்துறை, கட்டுமானம். அப்ரோச். நாட்டில் உள்ள அனைவரின் வருமானத்தையும் கூட்டுவது. ஊதியங்கள், வாடகை, வட்டி, லாபம் போன்றவையாகும். செலவு முறை என்பது எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச். இது மிகவும் பிரபலமான முறை. இதன் சூத்திரம் ஜிடிபி ஈகுவல் டு கன்சம்ஷன் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் பிளஸ் எக்ஸ்போர்ட் பிளஸ் இம்போர்ட்ஸ். இங்கே கன்சம்ஷன் என்பது மக்கள் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு செலவிடும் பணம். இன்வெஸ்ட்மெண்ட் என்பது வணிகங்கள், இயந்திரங்கள், கட்டிடங்களுக்கு செலவிடும் பணம். கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் என்பது பொது வசதிகள், சம்பளம், திட்டங்களுக்கு அரசு செலவிடும் பணம். எக்ஸ்போர்ட்ஸ் என்பது வெளிநாடுகளுக்கு விற்கப்படும் பொருட்கள். இம்போர்ட்ஸ் என்பது வெளிநாடுகளிலிருந்து வாங்கப்படும் பொருட்கள். நாமினல் ஜிடிபி வெர்சஸ் ரியல் ஜிடிபி. 2 வகையான ஜிடிபி உள்ளது. 1. நாமினல் ஜிடிபி அல்லது பெயரளவு ஜிடிபி. 2. ரியல் ஜிடிபி அல்லது உண்மையான ஜிடிபி. 1. நாமினல் ஜிடிபி அல்லது பெயரளவு ஜிடிபி தற்போதைய சந்தை விலையில் கணக்கிடப்படுவது. பணவீக்கம் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை. 2. ரியல் ஜிடிபி அல்லது உண்மையான ஜிடிபி ஒரு அடிப்படை ஆண்டின் விலையை வைத்து கணக்கிடப்படுவது. பணவீக்கம் கழிக்கப்பட்டது. உதாரணம்: 2020 100 மொபைல் போன்கள் தயாரிக்கப்பட்டன. ஒவ்வொன்றும் 10,000 ரூபாய். இதன் நாமினல் ஜிடிபி 10 லட்சம் ரூபாய். 2024 100 மொபைல் போன்கள் தயாரிக்கப்பட்டன. ஒவ்வொன்றும் 15,000 ரூபாய். இதன் நாமினல் ஜிடிபி 15 லட்சம் ரூபாய். ஆனால் உற்பத்தியின் அளவு மாறவில்லை, விலை மட்டும் உயர்ந்தது. எனவே
ரியல் ஜிடிபி உண்மையான வளர்ச்சியை காட்டும். பொருளாதார வல்லுநர்கள் ரியல் ஜிடிபியை பயன்படுத்துவதால் நமக்கு உண்மையான பொருளாதார வளர்ச்சி தெரிகின்றது. ஜிடிபி பர் கேபிட்டா. ஜிடிபி பர் கேபிட்டா என்றால் தலைவிகித ஜிடிபி, அதாவது ஒரு நாட்டின் ஜிடிபியை அந்த நாட்டின் மக்கள் தொகையால் வகுத்தால் கிடைப்பது. சூத்திரம்: ஜிடிபி பர் கேபிட்டா is equal to total GDP is divided by total population. இது ஒரு நபருக்கு சராசரியாக எவ்வளவு பொருளாதார உற்பத்தி என்பதை காட்டும். உதாரணம்: இந்தியாவின் ஜிடிபி $3.7 டிரில்லியன், மக்கள் தொகை 140 கோடி. ஜிடிபி பெர் கேபிட்டா சுமார் $2,600. சிங்கப்பூரின் ஜிடிபி $500 பில்லியன், மக்கள் தொகை 60 லட்சம். ஜிடிபி பெர் கேபிட்டா சுமார் $85,000. சிங்கப்பூரின் மொத்த ஜிடிபி குறைவு, ஆனால் பெர் கேபிட்டா ஜிடிபி அதிகம். இதனால் வாழ்க்கை தரம் அதிகம். ஜிடிபி ஏன் முக்கியம்? ஜிடிபி யானது பின்வரும் காரணங்களுக்காக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. 1. பொருளாதார ஆரோக்கியம். 2. வேலைவாய்ப்பு. 3. அரசு கொள்கைகள். 4. முதலீட்டாளர்களுக்கு. 5. சர்வதேச ஒப்பீடு. பொருளாதார ஆரோக்கியம் என்பது ஜிடிபி வளர்ச்சி, நாட்டின் பொருளாதாரம் நன்றாக இருக்கிறதா என்பதை காட்டும். வேலைவாய்ப்பு. ஜிடிபி வளரும்போது அதிக வேலைவாய்ப்புகள் உருவாகும். அரசு கொள்கைகள். ஜிடிபி தரவுகளை வைத்து அரசு பொருளாதார கொள்கைகளை உருவாக்குகிறது. முதலீட்டாளர்களுக்கு என்பதன் அர்த்தம் ஜிடிபி வளர்ச்சி அதிகமுள்ள நாடுகளில் முதலீட்டாளர்கள் முதலீடு செய்ய விரும்புவார்கள் என்பதாகும். சர்வதேச ஒப்பீடு என்பது உலக நாடுகளை ஒப்பிட்டு பார்க்க ஜிடிபி பயன்படுகிறது. ஜிடிபியின் வரம்புகள். ஜிடிபிக்கு சில வரம்புகள் உள்ளன. 1. வாழ்க்கை தரம் காட்டாது. ஜிடிபி அதிகம் என்றால் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று அர்த்தமல்ல. 2. சமத்துவமின்மை. ஜிடிபி பணக்காரர் ஏழை இடைவெளியை காட்டாது. 3. சுற்றுச்சூழல் சேதம். காடுகளை அழித்து தொழிற்சாலை அமைத்தால் ஜிடிபி அதிகரிக்கும், ஆனால் சுற்றுச்சூழல் பாதிக்கும். 4. முறைசாரா துறை. வீட்டு வேலைகள், சிறு தொழில்கள் ஜிடிபியில் சேராது. 5. இலவச சேவைகள். தாய் குழந்தையை வளர்க்கும் உழைப்பு, தன்னார்வ சேவைகள் போன்றவை ஜிடிபியில் கணக்கிடப்படுவதில்லை. முடிவுரை: நண்பர்களே, ஜிடிபி என்பது ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை அளக்கும் முக்கியமான கருவி. ஆனால் அது மட்டுமே போதாது. மக்களின் வாழ்க்கை தரம், சுகாதாரம், கல்வி, சுற்றுச்சூழல் போன்றவையும் முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.